கொடுத்தபடினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நம் 7 வார்த்தைகளை இந்த 7 வார்த்தைகள் கொடுத்த தேவனுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதை ஆயத்தப்படுத்தி பேசும்படியாக தேவதாசர்கள் நமக்கு பேசும்படியாக நல்ல தருணத்தை கொடுத்தபடினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ வல்லமை இறங்கி ஆளுக செய்ய முடியாக இந்த நாளிலே கொடுத்த வசனம் கொடுத்தபடினாலே நன்றியோடு துதிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். துதிகளை மத்தியில் வாசம் செய்கிறேன் தேவாதி தேவனே, உமக்கு நன்றி அப்பா. நீ பேச போகிற வார்த்தைக்காக என் உள்ளத்திலே நீர் ஆண்டவரை கொடுக்க, என் வாயிலே உம்முடைய வார்த்தை வைக்க, அதை நான் மற்றவர்களுக்கு சொல்ல தேவன் கொடுக்கிறபடினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். பாருங்க, இந்த 4வது வார்த்தையை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இந்த வார்த்தையை தேவன் கொடுத்தார். மத்தேயு 7:27-46 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு அவர் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. அதற்கு அர்த்தம் என்ன என்றால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். இவ்விதமாக தேவனை இப்படி பிதாவானவர் கொடுக்கிற வார்த்தை அதை சொல்லும்படியாக உலக மக்களுக்காக தேவன் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் கலிலேயாவில் அவர் சஞ்சரிக்கும் பொழுது மனுஷகுமாரன் மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கிறார்கள் மரித்து போகும்போது. இதை கண்ட தேவன் உலக மக்கள் பாவத்தை அறிக்கை செய்யாதபடி பாவத்தில் ஜீவித்து மரிக்கிறார்களே என்று நினைத்து அவர் உலக மக்களுக்கு பாடுகளை ஏற்றுக்கொண்டார் சிலுவையில். உலக மக்கள் பாவத்தில் மரிக்கிறார்களே, விடுதலை பெறாதபடி மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கிறார்களே என்று அவர் கண்டார். இப்படிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உலக மக்களுக்கு பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஏன்? எனக்காக உங்களுக்காக நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று, விடுதலை பெற வேண்டும். அவ்விதமான பாடுகளை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். கரங்களில் ஆணிகள், கைகளில், கால்களில், முழங்காலில், கணக்காலில், சிரசில் முள்முடி கிரீடம் அவர் ஏற்றுக்கொண்ட போது இரத்தம் வடிந்தது. அந்த இரத்தம் வடிந்த போது அவர் முகம் அழகை மறைத்தது. கைகள் இருந்தும் துடைக்கவில்லை முடிய. இவ்விதமான தேவன் நமக்காக பாடுகளை சுமந்து ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார். இந்த நாளில், இந்த நாளை குறித்து நாம் நினைவு கூறும்படியாக நமக்கு கொடுத்த தாய் தகப்பன் மேய்ப்பர் குடும்பம் உற்சாகப்படுத்த இந்த வார்த்தைகளை பேசும்படியாக பகிர்ந்து கொடுத்தார்கள். 7 வார்த்தைகளை பேசும்படியாக. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 27:47 அங்கே நின்றவர் சிலர் அதை கேட்டபோது, இவர் எலியாவை கூப்பிடுகிறார். மக்கள் சொல்லுகிறார்கள், ஏன் இவர் எலியாவை கூப்பிடுகிறார்? எலியாவை கூப்பிடுகிறார் என்றார்கள். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பாருங்கள். அவர் நமக்காக திரு ரத்தம் சிந்தின தேவனை பாருங்கள். எப்படி தொங்குகிறார்.
எப்படி நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு கதறுகிறார். ஆமாண்டவரே நன்றி. எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்ட தேவனுக்கு நன்றி. தேவன் தலையில் முள்முடியை ஏற்றுக்கொண்டு ஆமாண்டவரே நன்றி. முகமெல்லாம் ரத்தம் அழகு மறைத்து கொண்டது. அதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமான தேவன் நமக்காக பாடுகளை ஏற்று சுமந்து அவர் மரிக்கிற எவ்வளவு தேவன் உண்மையுள்ளவர், அவர் பண்புள்ளவர், அவர் அழகு உள்ளவர், அவர் நேசம் உள்ளவர். நமக்காக பாடுகளை ஏற்றி சுமந்தார். நாம் அப்படி ஏற்றி ஒருவருக்குள்ள ஒருவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு இரத்தம் சிந்த முடியுமா? அது பரிசுத்த இரத்தமா? இல்லை. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன எப்படி பிறந்தார்? மரியாள் வயிற்றிலே. மரியாள் ஒரு பக்தி. அந்த மரியாள் வயிற்றிலே பரிசுத்தமாக அவர் உருவாக்கப்பட்ட நேசகுமாரன். பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடிக்க அவரை அனுப்பினார். மரியாள் வயிற்றில் தேர்ந்தெடுத்த பிதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உருவாக்கப்பட்டார். நமக்காக உலகத்தில் பிறந்தார். நமக்காக அவர் வாழ்ந்தார். நமக்காக பாடுகளை சுமந்தார். அவர் மரிக்கிறார். மரித்து இந்த 3ஆம் நாளிலே எழுந்திருந்து தன் தாய் தேடி ஓடி வருகிறார். தன் மகனை காணவில்லை. கல்லறை திறந்திருக்கிறது. என் மகன் காணவில்லை. பரலோகம் போகிற தேவனை பாருங்கள். மரியாளே, நீ யாரை தேடுகிறாய்? என் மகனை தேடி. நான் தான் உன் மகன். கதறி காலை பிடிக்க வருகும்போது என்னை தொடாது, நான் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்று சொல்லி அவர் பரலோகம் எழும்பினார். ஹல்லேலூயா ஷலக்கராதியா. இவ்விதமான தேவன் திகரபல உருவிக்க வாசலம். இறைவனை கேட்கிறார், ஏன் என்னை கை நெகிழ விட்டீர் என்ற இயேசு அழுது இரு கல்லர் மத்தியிலே கதறி புலம்புகிறார். யாருக்காக? நமக்காக, நம் பாவத்துக்காக. ஏற்றிக்கொண்டு தாங்க முடியாமல் கதறி அழுகிறார். இவ்விதமான தேவன் நான் நம்பி ஜீவிக்கிறோம். நமக்காக அவர் பாடுகளை ஏற்றி சுமந்த தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி ஒருவன் பக்தியாக இருந்தான். அந்த பக்தியாக இருந்த மனிதனை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனாத்து ஊரில் இருந்து ஆசாரியர்களின் ஒருவனாகிய கில்கியாவின் குமாரன் எரேமியா. இந்த எரேமியா பக்தி உள்ளவன். இப்படிப்பட்டவனை தேவன் கண்டார். ஹல்லேலூயா ஷலக்கராதியா. கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு உண்டாக்கினார். எப்படி? அவன் பக்தியை கண்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு வார்த்தையை கொடுத்தார். நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் நன்றி அப்பா. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்க முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன். இவ்விதமான தேவன் நம்மை எதற்காக பரிசுத்தப்படுத்துகிறார்? பிதாவின் சித்தத்தை தேவன் அறிந்து அவர் செய்து முடித்தார் நமக்காக. அவருடைய வார்த்தையா தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்த பிள்ளைகள் யாவரும் தேவனுக்காக எழும்ப வேண்டும்.
அவருடைய வார்த்தைகளை அநேக மக்களுக்கு சொல்லுகிறவர்களாக நாம் காண முடியாக இந்த நாளிலே, இந்த ஆண்டிலே, இந்த வருடத்திலே நினைவு கூறுகிற தேவன் நம்மை அழைத்தார், தெரிந்தெடுத்தார், நம்மை பரிசுத்தப்படுத்தினார். இவ்விதமான தேவனுக்கு மக்களுக்கு நாம் வார்த்தைகளை சொல்லி அவர்களையும் தேவ பிள்ளைகளாக மாற்ற இந்த எரியும் ஆமாந்தவரை நன்றி எரியாமையா போல அவனுக்கு கொடுத்த வார்த்தைகளை நமக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லி மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.